Taste the Daily. மெகா டிவி நேயர்களுக்கு வணக்கம். பெண்கள்.com நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எந்த ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான தொழில் அவங்க எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. இப்போ மேஷ ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவாக ஒரு தொழில் அமைப்பை எதை வைத்து நம்ம சொல்லுவோம் ஜாதகத்தில் அப்படின்னா லக்னம் தான். இப்போ மேஷ லக்னம், அதற்கு 10ஆம் பாவம் எது வரும் அப்படின்னா மகரம் வரும், சனி. ஸோ இந்த லக்னத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி தொழில் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ராசிக்கும் அதே தான். இப்போ நீங்கள் மேஷ ராசி சந்திரனை வச்சு நம்ம 10ஆம் பாவம் பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ மேஷ ராசி நீங்கள் உங்களுக்கு 10ஆம் பாவம் எது மகரம். ஸோ சனி ஆதிக்கம் கொண்ட தொழில் எதுவாக இருந்தாலும் செய்யலாம். மெயினாக மேஷராசிக்காரர்கள் எதில், ஏன்னா செவ்வாயினுடைய வீடு, எதில் நீங்கள் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலாம் பிஸ்னஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்டாரண்ட், ஃபுட் இண்டஸ்ட்ரி. ஸோ உங்களுக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரி ரொம்பவுமே நல்லா வரும், நல்ல லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அதனால் ஃபுட் இண்டஸ்ட்ரி நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மேஷராசிக்காரர்கள்லாம் செவ்வாய் ஆதிக்கம் 10ஆம் பாவம் சனி அப்படிங்கும்பொழுது பிஸ்னஸ் பண்ணலை, வேலைக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க லாயர் ஆகலாம். ஒன்று லாயராக போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் ஐபிஎஸ், போலீஸ் சம்மந்தப்பட்டது, சிபிஐயில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது, இல்லை ஒரு கிரிமினாலஜி படிச்சுட்டு பண்ணுறது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சுட்டு பண்ணுறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் எடுத்து பண்ணலாம். ரிஷபராசி, ரிஷபராசிக்கு 10ஆம் பாவம் பார்த்திங்கன்னா அதே சனி பகவான் தான். ஆனால் மேஷத்துக்கு நம்ம என்ன சொல்கிறோம், செவ்வாய் அதிபதி, ரிஷபத்துக்கு சுக்கிரன் அதிபதி. ஸோ இந்த சுக்கிரன் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு 10க்கு அதிபதியான இந்த சனி பகவான் தொழிலை பற்றி சொல்லக்கூடியவர். அரசாங்கம் சார்ந்த உத்தியோகங்கள், அது மத்திய அரசாக இருக்கலாம், இல்லை மாநில அரசுக்கு சம்மந்தப்பட்ட வேலைகளாக இருக்கலாம். நீங்கள்லாம் டீச்சிங் ப்ரொஃபஷன், படிப்பு சொல்லித்தர தொழிலில் உங்களுக்கு நல்லா வரும். பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தால் இது இயல், இசை, நாடகம், ஒரு பெரிய நாடக கலைஞர், இல்லைன்னா நடிப்பு, சின்ன திரை, பெரிய திரை, வெள்ளித்திரை, இந்த மாதிரி சினிமா சம்மந்தப்பட்ட பேக்ரவுண்டில் உங்களுக்கு வேலை கிடச்சா நல்லாயிருக்கும். நடிப்பு தான் அப்படி தொழிலாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை. நீங்கள் எடிட்டிங்கில் இருக்கலாம், இல்லைன்னா ஃபோட்டோகிராஃபியில் இருக்கலாம். ஸோ டெக்னீஷியன்ஸாக ஒர்க் பண்ணுறது அதுவுமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன் நீங்கள் ஒரு நல்ல பியூட்டிஷியனாக கூட இருக்கலாம். காஸ்மெட்டாலஜி படிச்சுட்டு ஒரு பெரிய காஸ்மெட்டிக் சர்ஜன், இல்லை டாக்டர், அந்த மாதிரியான வேலைகளில் நீங்கள் இருக்கலாம். ஸோ இப்படி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பர்ஃப்யூம்ஸு, சென்ட்டு, சுகந்தம், நறுமணங்கள் நிறைந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து பண்ணலாம். அகர்பத்தீஸு, இந்த கற்பூரம், அந்த மாதிரி டிவைன் விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிபதி புதன். ஸோ இந்த மேஷம் ரிஷபத்தை விட மிதுன ராசிக்காரர்கள் பயங்கர இன்டெலிஜென்ட்டு, நல்ல பிஸ்னஸ் ஓரியன்ட் பீப்புளாக இருப்பாங்க. இவங்க எதை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ மொபைல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பண்ணலாம். ஸ்டேஷ்னரி, பேப்பரு, பேனா, இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணலாம். அதே மாதிரி ட்ரைடு ஃப்ளவர்ஸு, பூக்கள் எல்லாம் ட்ரை பண்ணி அது இப்போ ஒரு பெரிய பிஸ்னஸ் அது. ஸோ ட்ரைட் ஃப்ளவர்ஸ், இந்த மாதிரியான பிஸ்னஸ் பண்ணலாம். எக்ஸ்போர்ட் அவங்க பண்ணலாம். மிதுன ராசிக்காரர்கள் பேச்சு திறமை வாய்ந்தவர்கள். ஸோ அவங்களுக்கு மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்டது, எந்த பொருளை வேணாலும் விற்க சொன்னால் அவங்களால அதை மார்க்கெட் பண்ண முடியும். ஸோ அப்படி அவங்க ஒரு மிடில் மேனாக இருக்கலாம். இந்த பக்கம் கமிஷன் ஏஜென்ட்டு, ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுறது, வீடு இடம் பார்த்து கொடுக்கறது, பத்திரம் பதிவு பண்ணி கொடுக்கறது, அந்த மாதிரி அவங்க ஒரு மிடில் மேன் ஜாப் அவங்க பண்ணலாம். கடகராசிக்காரர்கள், கடகராசிக்காரர்களுக்கு 10ஆம் பாவம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேஷம்தான், செவ்வாய் ஆதிக்கம் உள்ளது. ஸோ இந்த கடகராசி அன்பர்களுக்கு நல்லா ஒரு அரசு சார்ந்த உத்தியோகங்கள், மத்திய அரசு, மாநில அரசு, இப்படி அரசு உத்தியோகங்கள் கிடைக்க அவங்களுக்கு உண்டு. அப்படி இல்லைன்னா அரசாங்கத்தில் அவங்க ஒரு லையேசன் ஒர்க்கு, கான்ட்ராக்ட் மாதிரி எடுத்து பண்ணுறது, எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டு, ஃபுட்டு, கேன்டீன் வைக்கிறது கவர்மெண்ட் ஆஃபீஸில், அந்த மாதிரியெல்லாம் அவங்க எடுத்து செய்யலாம். கடகராசிக்காரர்கள் நல்லா வரும் அவங்களுக்கு. மெயினாக எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கலாம். சொந்தமாக தொழில் பண்ணுறவங்க எலக்ட்ரிக்கல் கடை வைக்கலாம். இது எல்லாமே கடகராசிக்காரர்கள் பண்ணலாம். உத்தியோகம் பண்ணுறது அப்படின்னா
எப்போவுமே உங்களுக்கு வந்து இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து ஒரு பிஃபார்ம் அந்த மாதிரி படித்து மெடிக்கல் ஷாப் வைக்கிறது, மெடிக்கல் டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணுறது, இல்லைன்னா ஒரு லேப் மாதிரி வச்சு பண்ணுறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்லா வரும். விவசாயமும் ரொம்ப நல்லா வரும். ஸோ ஆர்கானிக் ஃபார்மிங், பசுமாடை வச்சு பால் பண்ணை வைக்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நல்ல தொழிலாக அமையும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி. ஸோ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து சூரியன் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு ராசி இல்லையா? ஸோ இவங்களுக்கெல்லாம் 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லும் பொழுது ரிஷபம் தான், சுக்கிரனினுடைய வீடு. நல்ல கலை தொழிலில் இருக்கிறவங்க, சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து அவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நடிப்பு தான் தொழிலாக எடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. அதை தவிர சினிமா லைன்லேயே வந்து கதை எழுதலாம், நீங்கள் வந்து மியூசிக் கம்போசராக இருக்கலாம். ஸோ சினிமாவை சார்ந்த விஷயங்கள், லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறது, ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களில் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அண்டு சிம்மராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் டாமினேட்டிங் கேரக்டர், அதனால் இவங்களோட மற்றவங்க ஒத்து போகிறது இல்லை, இவங்க மற்றவங்களோட ஒத்து போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். அதனால் ஒரு வேலை செய்கிற இடத்துல இவங்க நிரந்தரமாக ஒரே இடத்துல வேலை பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அண்டு இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு வந்து படித்து முன்னுக்கு வரணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து பொதுவாக ஒரு வைத்தியர், டாக்டராக போகலாம், பியூட்டிஷியன், காஸ்மெட்டிக், ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதெல்லாம் வந்து அவங்க நல்லா பண்ணலாம். பிளாஸ்டிக் சர்ஜனாக வந்து போகலாம். ஸோ படித்து முன்னுக்கு வரதுனா இதெல்லாம் பண்ணலாம். ஒரு உயர் அரசாங்கத்தில் ஒரு உயர் பதவி, யூபிஎஸ்சி எழுதி ஒரு ஐஏஎஸ் ஆகிறதோ ஐபிஎஸ் ஆகிறதோ அந்த மாதிரியாக கூட அவங்க பண்ணலாம். கன்னிராசி நேயர்கள், கன்னிராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் பாவம்ங்கிறது புதன். ஸோ நல்ல இவங்கெல்லாம் வந்து போயம்ஸ், அதாவது கவிதை எழுதுறது, ஒரு படத்தில் வந்து நீங்கள் பாட்டு எழுதக்கூடியது, இல்லை நீங்கள் தனியாகவே ஒரு கவிஞராக இருக்கிறது, லிட்ரரி ஒர்க், நிறையா வந்து புத்தகங்கள் பப்ளிஷ் பண்ணுறது, ஸோ படிப்பு சொல்லித்தரக்கூடிய ஒரு தொழிலில் நீங்கள் இல்லைன்னா ஒரு பெரிய ரிசர்ச் சயின்டிஸ்டாக இருந்து ஒரு ப்ரொஃபஸராக போகிறது, அந்த மாதிரி மற்றவங்கள ஒரு கைடன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து நீங்கள் நல்லா பண்ணலாம். பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் வைக்கிறது, இல்லைன்னா காய்கறி வியாபாரம் பண்ணுறது, பூ வியாபாரம் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். துலாம் ராசிக்காரர்கள், துலாம் ராசிக்காரர்களுக்கு வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது சந்திரன். ஸோ இந்த சந்திரன் இருக்கக்கூடிய இந்த கடக துலாம் ராசிக்காரர்களுக்கு கடல் தாண்டி சென்று உத்தியோகம் செய்யக்கூடிய யோகம் வந்து அதிகம் உண்டு. நீங்கள் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணலாம். அப்புறம் தோல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், லெதர் இண்டஸ்ட்ரியில் நீங்கள் இருக்கலாம். வாட்டர் பேஸ்டு பிஸ்னஸ்ஸு, கடல்லிருந்து எடுக்கக்கூடிய முத்து, இல்லைன்னா ஃபிஷ்ஷிங் பண்ணுறது, கடல் சார்ந்த விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வியாபாரம் பண்ணுறது, சுண்ணாம்பு, இது எல்லாமே வந்து நீங்கள் பண்ணலாம். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்கு வந்து 10ஆம் இடம்ங்கிறது சூரியன், சிம்மம் தான் வரும். நீங்கள் என்ன மாதிரியான தொழில் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டு, மிரரு, கண்ணாடி சம்மந்தப்பட்டது, வுட் ஒர்க்கு, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வரும். ப்ளஸ் நீங்கள் ரெஸ்டாரண்ட்டு, ஃபுட் இண்டஸ்ட்ரி, பேக்கரி, பிஸ்கெட்ஸு, இதெல்லாம் வந்து நல்லா பண்ணலாம். ஒரு சின்ன டீ கடை வச்சா கூட உங்களுக்கு சூப்பராக வரும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி. தனுசு ராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம்னு சொல்லும் பொழுது புதனினுடைய ஒரு வீடு. ஸோ நீங்கள் வந்து ஒரு மீடியாவில் வேலை பண்ணுறது, இது வந்து நம்ம சினிமாவாக இருக்கட்டும், இல்லை டெலிவிஷனாக இருக்கட்டும், எதுவோ ஒரு ஃபோட்டோகிராஃபி பண்ணுறதோ, இல்லை கேமரா ஹேண்டில் பண்ணுறதோ, இல்லை நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்பீக்கிங், ஒரு பெரிய பேச்சாளராக இருக்கிறதோ, இதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லா வரும். அப்புறம் நீங்கள் வந்து ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம், நல்ல கணித மேதையாக இருக்கலாம். ஸோ நீங்கள் சிஏ படிச்சுட்டு ஒரு பேங்க்கில் வந்து ஒர்க் பண்ணலாம், இல்லை எம்பிஏ பண்ணிவிட்டு நீங்கள் மார்க்கெட்டிங்கில் இருக்கலாம். மகர ராசிக்கு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு துலாம் தான், சுக்கிரன். ஸோ இவங்கெல்லாம் வந்து நல்ல வாசனை திரவியங்களை பிஸ்னஸ் பண்ணலாம். பர்ஃப்யூம்ஸு, அகர்பத்தி, டிவைன் பொருட்கள்னு சொல்லுவோம் தெரியுங்களா. ஸோ ஒரு கோவிலுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், கும்பாபிஷேகத்திற்கு சம்மந்தப்பட்டது, கோவில் சம்மந்தப்பட்ட மெட்டீரியல் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம். இதை தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகர ராசிக்காரர்கள்
கடல் தாண்டி சென்று உத்தியோகம் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒரு பெரிய உத்தியோகத்தில் இருக்கிறது. கும்பராசிக்காரர்கள், கும்பராசிக்கு வந்து 10ஆம் இடம் அப்படிங்கிறது விருச்சிகம், செவ்வாய். ஸோ அரசாங்கம், அரசியல் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே நல்லா இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு செவ்வாய் நல்லா இருந்ததுன்னா ஒரு பெரிய அரசியல்வாதியாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம். அண்ட் கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு டாக்டர் படிப்பு அப்படிங்கிறது நல்லா வரும். ஸோ நீங்கள் ஆயுர்வேதா பண்ணலாம், இல்லை ஹோமியோபதி பண்ணலாம். நீங்கள் கும்பராசியில் இருக்கிறவங்க வந்து ஒரு பெரிய மருத்துவர் ஆகலாம், சர்ஜன் ஆகலாம். இது எல்லாம் கும்பராசிக்கு உள்ளது தான். ஆர்கானிக் ஃபார்மிங், உங்களுக்கு நிலம் இருந்தால் அதை வந்து நீங்கள் உழவு தொழில் வந்து வச்சுக்கலாம். மீனராசிக்காரர்களுக்கு 10ஆம் இடம் அப்படிங்கிறது குரு பகவான். ஸோ படிப்பு சொல்லித்தரக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா வரும். ஜுவல்லரி பிஸ்னஸ் வந்து பண்ணலாம் நீங்கள் எல்லாம். ஸோ உங்களுக்கு வந்து நகை செய்யக்கூடிய ஆசை இருந்தது, இல்லை நீங்கள் வந்து டெக்ஸ்டைல் டிசைனிங், ஜுவல்லரி டிசைனிங், அந்த மாதிரி ஒரு விஸ்வகர்மாவாக இருக்கலாம், ஒரு பெரிய ஆர்கிடெக்ட் ஆகலாம், இல்லைன்னா வீடு கட்டக்கூடிய தொழிலில் இருக்கலாம். இது எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒன்று. ஸோ வேலைக்கு போகணும் அப்படின்னா டீச்சிங் ப்ரொஃபஷன் உங்களுக்கு நல்லாயிருக்கும். பிஹெச்டி பண்ணிவிட்டு போஸ்ட்-டாக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ரிசர்ச்சில் வந்து இருக்கலாம். என்ன நேயர்களே, இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட்டு. ஸோ நேரம் இவ்வளோ டைமில் தான் நம்ம பேசணும் அப்படிங்கும்பொழுது இது எல்லாத்தையுமே நான் சுருக்கி சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் இதை நான் வந்து விலாவாரியான விஷயங்கள் வந்து நம்ம பேசலாம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். Taste the Daily.